ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மார்ச் 11, 2025 இன்று செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. நேராக முதல் கேள்விக்கு போயிடலாம். இடமிருந்து வளம் 1. பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பின் சேரும் கல்விக்கூடம். பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் போகிற கல்விக்கூடம் கல்லூரி தான். காலேஜ் கல்லூரி போட்டுடலாம். கல்லூரி இங்கே கால் ஆரம்பிக்குது. ஒன்று மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம். டேஸ் காமராஜர். கர்ம வீரர் காமராஜர் தான். அவருடைய அடைமொழி கர்ம வீரர். 8 மேல் ஆரம்பிக்குது. பூ. பூவுக்கு இன்னொரு பெயர் பூ என்றும் சொல்லலாம், புஷ்பம் என்றும் சொல்லலாம், மலர் என்றும் சொல்லலாம். மலர்களே மலர்களே இது என்ன கனவா? என்ன படம் அது? ஒரு பிரபுதேவா படம் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஓகே, லூர் அப்படின்னு இருக்குது. அது என்ன லூர் அப்படின்னு பார்க்கலாம். 2. பிரபல மோனோலிசா ஓவியம் இந்த அருங்காட்சியகத்தில் உள்ளது. ஓகே, நேற்று தான் பேசணும் லியோனார்டோ டாவின்சி பற்றி. இன்றைக்கி வந்து மோனோலிசா பற்றி கேட்டாங்க. இது வந்து லூவ்ரே மியூசியம் டி லூவ் அப்படின்வாங்க ஃப்ரெஞ்சில். லூவ்ரே மியூசியம் பாரிஸில் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்க, லூவர் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க நம்மள. லூவர் மியூசியம். அது எழுதுறது பார்த்திங்கன்னா எப்படி வரும், LOUVRE அப்படின்ட்டு வரும், லூவர். ஓகே, 11 இடமிருந்து வளம் ரேல் ஆரம்பிக்குது. சந்திரலேகா திரைப்படத்தின் வில்லன், அதில் ஹீரோ வில்லன் எல்லாமே ரஞ்சன் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான்ல ரஞ்சன் நினைக்கிறேன். 10 மேலிருந்து கீழ் என்ன இருக்குது என்னன்னு பார்க்கலாம். இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் டேஸ் வேந்தர்கள் என குறிப்பிடப்பட்டனர். இன்னிசை வேந்தர்களில் இன்னிசை தான் நினைக்கிறேன், ஞாபகம் இருங்க. இது ஈயான் மட்டும் பார்த்துடலாம். 10 இடமிருந்து வளம் 2 பூக்கள். இரு மலர்களா? இரு மலர்கள் பழைய படம் பேர் மாதிரியே இருக்குதே. இரு மலர்கள் இன்னிசை. இது சையான் மட்டும் பார்த்துட்றேன். அப்போ 13 இடமிருந்து வளம் ஆசைகள். ஆசைகளுக்கு சையில் வார்த்தை இருக்குது. சரி, அப்போ இன்னிசை போட்டுடலாம். இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் இன்னிசை வேந்தர்கள் என குறிப்பிடப்பட்டனர். இன்னிசை. இந்த 14 பார்த்துட்றேன், ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். பழம். பழம் வந்து கனி. ஓகே, சைச்ச வந்துருச்சு. சரி, 13 ஆசைகள். ஆசைகளுக்கு வந்து இன்னொரு வார்த்தை சைக அப்படின்னா இல்லை வரும். என்ன சைகள்? இச்சைகள் சொல்ல வராங்க. ஆசைகள்னால் இச்சைகள். இதில் வந்து ஆசைங்கிறது பொதுவாக ஆசைகளை குறிக்கக்கூடியது. இச்சை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க, இது ஒரு காமத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு நினைக்கிறேன். இச்சை அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து இச்சை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதீதமான ஆசை, ஒரு இது மேலே வந்து அப்சஷன், அது வந்து இச்சை. 13 மேலிருந்து கீழ் ஈயில் ஆரம்பிக்குது. பாலஸ்தீனத்துடன் கடும் போரில் ஈடுபட்டுள்ள நாடு இஸ்ரேல் தான். இஸ்ரேல். 17 இடமிருந்து வளம் இஸ்ல முடியுது. வழக்கு ஆங்கிலத்தில். வழக்கு வந்து கேஸ் தான். 20 இடமிருந்து வளம் இல் இருக்குது. டேஸ் டேஸ் முகம் என்று குழந்தைகளை குறிப்பிட்டு வந்துட்டு. குழந்தைகளை நிறைய சொல்லுவாங்களேப்பா. பூமுகம், நிலா முகம், வட்ட முகம், இல் முகம், என்ன சொல்ல வராங்க. 18 பார்த்துடலாம். 18 மேலிருந்து கீழ் கோழை. கோழைக்கு இன்னொரு வார்த்தை கோழை, பயந்தாங்கொள்ளி, தொடை நடுங்கி, 2 எழுத்துல சொல்லணும். பேடி. பேடி என்றால் கோழை. இல்டி. என்ன இல்டி? 20 டேஸ் டேஸ் முகம் என்று குழந்தைகளை குறிப்பிடுவதுண்டு. டி பால் வடியும் முகம், அதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பால் வடியும் முகம். இது பெரியவங்களை கூட சமயத்தில் ஐஸ் போட்டது கொடுப்பாங்க. அவன் முகத்தை பார்ப்பா, பால் வடியும் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அப்படியே ஒரு பெருசாக மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுடி லுக்கில் இருப்பார். அவர் கூட ஐஸ் வைக்கணும்னா பால் வடியும் முகம், அவன் அந்த முகத்தை பாரு அப்படின்னு ஒரு ஐஸ் போடுறது சில பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி. சரி, பால் வடியும் முகம் இதெல்லாம் முடிச்சாச்சு. திரும்ப இதுக்கு வரலாம். 7 மேலிருந்து கீழ் இல்லை முடியுது. நகரங்கள் அல்ல. நகரங்கள் அல்ல, கிராமங்கள் தான். கிராமங்கள். 12 இடமிருந்து வளம் கேள ஆரம்பிக்கிறது. டேஸ் 7 வள்ளல்களில் ஒருவன் பாரி. கடை 7 வள்ளல்களில் ஒருவன் பாரி. இம அப்படின்னு வந்துருச்சு. இம வந்து 10 2 பூக்கள். சரி, இது இரு மலர்கள் தான், சந்தேகமே வேண்டாம்.
இரு மலர்கள். நீங்கள் என்ன ஒரே பூவை பற்றி கேட்டு வச்சுருக்காங்க. இங்கே இரு மலர்கள், இங்கே வந்து பூ அப்படின்னா மலர். எனவே ஒரு பூவை பற்றியே ஒரு இதில் இருக்குது. இது பூ வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கீ இருக்குது. 6 இடமிருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம். உலகம். உலகம் வந்து அகிலம். 3 மேலிருந்து கீழ் ல இருக்குது. நிறைய. நிறையன்னா பல. அப்படியே 9 மேலிருந்து கீழ் க இருக்குது. பிரசவம். பிரசவம் வந்து மகப்பேறு தான். அது கேட்டிருந்தாங்கல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி கூட. மகப்பேறு. அப்படியே எள்ள முடியுது என்னென்னு பார்க்கலாம். இல்லை இதை பார்க்கலாம். 9 இடமிருந்து வளம் மேலே ஆரம்பிக்குது. மக்களை பெற்ற டேஸ் ராசி என்பது ஒரு திரைப்படத்தின் பெயர். மக்களை பெற்ற மகராசி. அப்படியே கல்லுன்னு முடியுது. 5 மேலிருந்து கீழ் பார்த்தரலாம். ஒரு கிழமையை குறிக்கும் இந்த சொல் மாதம் என்பதையும் குறிக்கும். இது திங்கள் தாங்க. திங்கள் என்பது மாதம் கிழமை இரண்டுத்தையும் குறிக்கக்கூடிய சொல். 4 இடமிருந்து வளம். நதியாவில் 6. நதியா அப்படின்னாலே 6 தான். நதி. இதில் 6 குறிக்கக்கூடிய வார்த்தை நதி இருக்கிறது. அப்படி இங்கே பேர்லாம் 15 இடமிருந்து வளம் ரூ இருக்குது. இதன் நிறம் சிகப்பு என்றார். சிவப்பு என்றார் கே பாலச்சந்தர். படம் இல்லை, பழைய படம். வறுமையின் நிறம் சிகப்பு. கமல்ஹாசன் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி நடித்தது. ஓகே. மயில் ஆரம்பிக்குது. 16 என்னன்னு பார்க்கலாம். நடுப்புள்ளி. நடுப்புள்ளி மையம். அப்படியே 15 மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது. பழி வாங்கும் உணர்ச்சி. பழி வாங்கும் உணர்ச்சி வஞ்சம். வஞ்சம் தீர்க்க காத்திருந்தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வஞ்சம். சம்னு இருக்குது. 19 இடமிருந்து வளம். இருக்கை. இருக்கை வந்து ஆசனம் தான். இருக்கை என்றால் ஆசனம். அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். இதை மிஸ் பண்ணியிருக்கேனா? சீக்கிரம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி. இல்லை, எதுவும் விடுபடவில்லை. எல்லாமே நிரப்பியாகி விட்டது. இன்றைக்கி சுலபமாக கேட்டிருந்தாங்க, அதான் சட்டம் முடிஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.